வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவமற்ற எரிபொருட்களின் பயன்பாடு 50%த்திற்கும் மேல் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தபால் மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு தொடர்பான அரசியல் கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நீரவ் ஷெட்டி, அனூப் பங்கார்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதைப்படிவமற்ற எரிபொருட்களின் பயன்பாடு 50%த்திற்கும் மேல் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா மின்சார உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற எரிபொருளின் மூலம் 500 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த உச்சி மாநாட்டின் மூலம் எரிசக்தி மற்றும் மின்துறையில் பல்வேறு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து தகவல்களை பரிமாற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை தொடர்ந்து போற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வடமாநிலங்களில் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவின் முதல் நாளான இன்று பிரதமர் தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ துர்கா பாடலை முன்னிலைப்படுத்தி வாழ்த்து தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தபால் மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிவம் 12D-ஐ பயன்படுத்தி வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மூலம் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. வாக்கு சேகரிக்கும் குழுக்கள் இந்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கான கால அட்டவணை தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் தயாரிக்கப்பட்டு வேட்பாளர்களுக்கும் இந்த தகவல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெறும் தேதிகளில் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட உள்ள வாக்காளர்கள் தங்களது துறையின் ஒருங்கிணைப்பு அலுவலர் மூலம் தபால் வாக்கு வசதிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தீயணைப்புத்துறை, சுகாதாரம், மின்சாரம், ஆம்புலன்ஸ் சேவைகள், விமான போக்குவரத்து, அரசு சாலை போக்குவரத்து கழகங்கள் போன்றவை இந்த வசதியின் கீழ் வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் தபால் மூலம் வாக்களிக்க வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் செலுத்திய வாக்கினை சரிபார்க்கும் கருவிகளின் முதலாவது சமவாய்ப்புக்கு உட்படுத்துதல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தருமபுரி, அரியலூர் மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதியும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 32 மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதியும், விருதுநகர், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 24ஆம் தேதியும், தேனி மாவட்டத்தில் 25ஆம் தேதியும் இந்த சம வாய்ப்புக்கு உட்படுத்துதல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர மேலாண்மை முறை வாயிலாக சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலரால் இது மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்த பின்னர் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பட்டியல் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள்,
எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு, உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு, கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனைகள் ஓரிரு நாட்களில் மேற்கொள்ளப்படும் என்றார். திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் விரைவில் தமிழகம் வந்த பின்னர் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றார். இதனிடையே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 21% உள்ளது என்று திமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 4 ஆண்டுகளில் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் 29% வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினை காரணமாக பஹ்ரைனில் சிக்கிய 192 இந்தியர்கள் சிறப்பு தனி விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தனர். பஹ்ரைனில் உள்ள தமிழ்ச் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் கடும் மோதல் காரணமாக பஹ்ரைனில் தவித்துக் கொண்டிருந்தவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த முதியோர், நோயாளிகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை தனி சிறப்பு விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைப்பதற்கு பஹ்ரைன் நாட்டில் உள்ள தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஏற்பாடு செய்தனர். மேலும் அந்த சிறப்பு விமானமானது சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அதில் 192 பேரும் குடியுரிமை, சுங்கத்துறை மற்றும் பாதுகாப்பு சோதனைகள் முடித்து வெளியே வந்தனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் வரவேற்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தென் தமிழகம் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு லட்சணையை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் வெளியிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தபால் வாக்கு செலுத்தும் வகையில் 12D படிவம் வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மகளிர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தலில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 2 ஐம்பொன் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிரவ் ஷெட்டி, அனூப் பங்கார்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 4-6, 13-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஆதித்யா விஷால், விஷ்ணுவர்தன் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சித்தார்த் ராவத் மற்றும் சசிகுமார் முகுந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதை படிவமற்ற எரிபொருட்களின் பயன்பாடு 50%க்கும் மேல் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தபால் மூலம் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு தொடர்பான அரசியல் கட்சிகளின் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிரவ் ஷெட்டி, அனூப் பங்கார்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.